அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இப்போ நாம் பார்க்க போகிறது பேரன்பு படத்தோட ரிவ்யூ. என்னோடய விமர்சனங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நியாயமாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது பேரன்பு படத்தோட விமர்சனத்துக்குள்ளார போகலாம். ஸ்ரீ ராஜலட்சுமி ஃபிலிம்ஸ் பேனரில் PL தேனப்பன் தயாரிப்பில் தங்கமீன்கள் ராம் இயக்கி இருக்கிற படம் தான் இந்த பேரன்பு. இந்த படத்தில் மம்முட்டி, அஞ்சலி, சமுத்திரகனி, லிவிங்ஸ்டன், வடிவுக்கரசி இவங்களோட தங்கமீன்கள் படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த சாதனா முக்கிய பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே அஞ்சலி அமீருங்கிற திருநங்கையும் முக்கிய பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு. மேற்கு தொடர்ச்சி மலை படத்தோட இயக்குனர் தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பாஸ்டிக் சைல்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை தன்னோட உணர்ச்சிகளை அடக்க முடியாமல், அதுவும் பருவம் எய்திய பெண் குழந்தை தன்னோட உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தவிக்கிறதும், அவரை தனியாக வைத்து கொண்டு அவங்க அப்பா தவிக்கிறதும், அவங்க இருவரது வாழ்க்கையிலையும் நடக்கும் இன்ப துன்பங்கள் தான் இந்த படத்தோட கதை களம் எல்லாம். மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடிச்சிருக்கிற நேரடி தமிழ் படம் இந்த பேரன்பு தான். நடிப்பில் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாகவே செய்திருக்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு கதையை மம்முட்டி எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது கொஞ்சம் வினாவை எழுப்புது அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் அவரோட கேரக்டரை அழகாக செஞ்சுருக்கிறாரு. தங்கமீன்கள் படத்தில் சின்ன பொண்ணாக, நல்ல புத்தி சுவாதீனம் உள்ள பொண்ணாக அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்த சாதனா இந்த படத்தில் மம்முட்டியோட மகளாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பாஸ்டிக் சைல்டு அப்படிங்கிற மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட பருவம் எய்திய பெண்ணாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பெல்லாம் இயக்குனர் சிறப்பாக படம் பிடிச்சிருக்கிறாரு. அதை சாதனாவும் உணர்ந்து இந்த வயசில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிற மம்முட்டி, சாதனா மாதிரியே சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிற நடிகர்கள் கூட ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக மம்முட்டி தன்னோட அம்மா வடிவுக்கரசி, அப்புறம் தம்பி இவங்களெல்லாம் பிரிஞ்சு இந்த பொண்ணால் டார்ச்சராக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால பிரிஞ்சு தனியாக ஒரு வீடு பார்த்துட்டு வருவார். அங்கே அந்த காலனியில் குடியிருக்கிற பெருசுங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் மம்முட்டிக்கிட்ட, என்ன நீங்கள் உங்கள் பொண்ணு ராத்திரியெல்லாம் கற்றுது, நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு இங்கே வீடு வாங்கிட்டு குடி வந்திருக்கிறோம், நீங்கள் என்ன இப்படி உங்கள் பொண்ணை கத்த விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படிம்பாரு. சார், இந்த பொண்ணை வச்சுட்டு நான் எங்கே சார் போக முடியும் அப்படின்னு மம்முட்டி கேட்பார். அதில் ஒரு பெரியவர் சொல்லுவார், அது நீங்கள் பண்ண பாவம், நீங்கள் தான் சுமக்கணும் அப்படிம்பாரு. உடனே மம்முட்டி சொல்லுவார், நான் சுமந்துக்கிறேன் அப்படிம்பாரு. சுமந்துக்கிறேன்னா எப்படி சார், முதல்ல காலி பண்ணுங்கள், முடிவை சொல்லுங்கள் அப்படிம்பாரு. அந்த இடத்துல மம்முட்டி தன் கையில் இருக்கிற ஒரு பொருளை அப்படி, அந்த குருவி ஒன்று வச்சுருப்பார், பொண்ணு ஆசைப்பட்டதுன்னு பிடிச்சி அந்த குருவி அப்படி தூக்கி போட்டு கோபமாக அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கட்டுவார். அந்த இடத்துல மம்முட்டியோட எக்ஸ்ப்ரெஷனும் சரி, அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரியவர், ஒரு பிராமின் கட்டப்பில் ஒரு பெரியவர் பேசுவார், அவரோட நடிப்பும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் பிரமாதமாக நடிச்சிருக்குது. அதேமாரி அஞ்சலி, மம்முட்டி வீட்டுக்கு வேலையாளாக வர்ற விஜயலட்சுமி அப்படிங்கிற பாத்திரத்தில் வர்ற அஞ்சலியோட கேரக்டர் அவங்களும் சிறப்பாக, அதாவது இந்த படத்தில் ஒரு முத்தாத இளமையான அஞ்சலியை நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க. அவங்கள மாதிரியே பாவல் நவகீதன், அப்புறம் டாக்டராக வர்ற சமுத்திரகனி, லிவிங்ஸ்டன், கிட்டத்தட்ட வீட்டு புரோக்கர் மாதிரி வர்ற லிவிங்ஸ்டன், அப்புறம் மம்முட்டி ஹெல்ப் பண்ணி ஒரு இடத்துல தப்பிக்கிற திருநங்கை அஞ்சலி அமீர், அப்புறம் மம்முட்டியும் அவர் மகளையும் காவந்து பண்ணுற இடத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலையும் இவங்க எல்லாருமே பிரமாதமாக படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மேலெல்லாம் எந்த குறையும் இல்லை. தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு, அதுவும் கொடைக்கானல் அந்த குளம் ஒரு சீன், அந்த தனி வீடு, அந்த சீன்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதேமாரி யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் பாட்டு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஆனால் சூர்யா பரந்தமனோட படத்தொகுப்பில் கொஞ்சம் குறை, அவரோட குறையா இல்லை தான் எடுத்த சீன்லாம் வரணும்னு நினச்ச இயக்குனர் ராமோட குறையாங்கிறது தெரியல. ஏன்னா இவரோட கையை ராம் கட்டி போட்டிருப்பார், கத்திரியை பிடுங்கி வச்சுருப்பார் அப்படின்னு தான் தோணுது. இவங்க எல்லாரோட ஒர்க்குமே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையோட கதையில் எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் பாத்ரூம் டாய்லெட் வர்ற மாதிரி பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு சில இயற்கை உபாதை பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சீனில் வைக்கணுமா? அப்புறம் அந்த பெண் குழந்தையோட அம்மா அந்த பொண்ணை 11 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு ஃபாரின்லேருந்து வர்ற அப்பாவை பார்க்காமே
ஓடி போகிறாரு, அதுவும் இன்னொருத்தனோட ஓடி போகிறாரு, இந்த பொம்பளை பிள்ளைய வழக்கம் இல்லை, என்னால் இவளை கட்டிக்கிட்டு மாரடிக்க முடியல அப்படின்னு போயிருந்தா கூட பரவாயில்ல, இன்னொருத்தோட ஓடி போகிறாரு அப்படின்னு அந்த மம்முட்டியோட ஒய்ஃப் பாத்திரத்தை அமைச்சிருப்பது. அப்புறம் மம்முட்டி வீட்டுக்கு வேலைக்கு வர்ற லேடியோட மம்முட்டி செக்ஸ் வச்சுக்கிறது, இந்த சீன்லாம் இந்த படத்துக்கு தேவையா அப்படிங்கிறத இயக்குனர் ராம் கொஞ்சம் மறுபரிசீலனை செஞ்சுருக்கலாம். தன்னையே அவர் மறு ஆய்வுக்கு உட்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சில சீன்கள் ரொம்ப வக்கரமாக இருக்குது. இந்த படத்தில் அந்த பெண் குழந்தைக்கு மம்முட்டி ஒரு சீனில் சாப்பாடு வைப்பார். ஒன்றும் இல்லை, 2-3 சீனில் சாப்பாடு வைப்பார். பார்த்தீங்கன்னா தங்கள் வீட்டில் கிடக்கிற அந்த பொண்ணு வந்து ரூம்குள்ளார போய் அடைஞ்சிக்கும். இந்த ஒரு சாப்பாடு வச்சு இப்படி தள்ளி விடுவார். அது பார்த்திங்கன்னா மிதியடி மேலே சாப்பாடு வைப்பார். என்ன தான் மூளை வளர்ச்சி இல்லாத மூளை குறைபாடு உள்ள குழந்தை அப்படின்னாலும் மிதியடி மேலே வச்சு சாப்பாடு வைக்கிற மாதிரிலாம் சீன் வச்சு அதை உலகப்பட விழாக்களுக்கெல்லாம் அனுப்புனா இந்தியன்ஸ், குறிப்பாக தமிழன், நம்மளெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதையும் இயக்குனர் ராம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இது மாதிரி படத்தில் நிறைய காட்சிகளில், அதாவது கதையாக கேட்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது, காட்சி அமைப்புகளில் ராம் தன்னோட வக்கரத்தை திணிச்சிருக்கிறதா தான் தோணுது. ராம் இயக்கத்தில் வெளிவந்து பல விருதுகளை குவிச்ச தங்க மீன்கள் படம் அளவுக்கு இந்த பேரன்பு படம் இல்லைங்க. ஏன்னா பல உலகப்பட விழாக்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிற படம், நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதாங்க. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், ஊரில் இருக்கிறவங்கள்ட்டலாம் காசை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் கடவுளை காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு மலை இதுக்கிட்ட அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போய் அதோ தெரிகிறாரு இருப்பார் கடவுளும்பார், வெறும் இடத்த காமிச்சு. 1-2 பேர் தெரியல அப்படிம்பாருங்க. உடனே தெரியலையா, எனக்கு தெரியறான் பாடுறா, உனக்கு தெரியலன்னா உன் வீட்டில் பொண்டாட்டி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்கும். அதை கேள்விப்பட்டு எல்லாருமே யாருக்குமே தெரியாது, எல்லாருமே தெரிஞ்சிச்சு கடவுள் தெரிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் காசை திருப்பி கொடுக்க விரும்ப மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த படம் உலகப்பட விழாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பெப்பை கிரியேட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆனால் உண்மையில் உலகப்பட விழாக்கெல்லாம் போயிருக்குது, எத்தனை விருது வாங்கியிருக்குது, ஸ்க்ரீன் செய்யப்பட்டிருக்குது, எத்தனை விருது வாங்கியிருக்கு சொல்லுங்கள். உண்மையாகவே இந்த படம் தரமான படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைய பற்றிய படத்தில் எதுக்குங்க இவ்வளோ வக்கரம்? அதனால் இந்த படத்துக்கு 2 மதிப்பெண் தான் கொடுக்கணும். ஆனாலும் எல்லாரும் பாராட்டுறதுனாலையோ என்னவோ தெரியல, என்னையும் அறியாமல் 5க்கு 3 மதிப்பெண் கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம்.